அடேங்கப்பா! ரிஷபராசியா? ரொம்ப கம்பீரமான ராசிப்பா. எடுத்த முடிவ மாத்திக்க மாட்டான் அப்படிங்கிற பெயர் வாங்கியிருப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா இவங்க கொஞ்சம் மாற மாட்டாங்க தான். ஏன்னா இவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே ஒரு நிலையான அடியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு தொழிலே ஆரம்பிச்சுட்டா கூட அந்த தொழில அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு வர மாட்டாங்க. அந்த தொழில்ல எப்படியாவது ஒரு லாபத்த பார்த்துரலாம் அப்படிங்கிறதுக்காக கடினமா உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. சின்ன வயசுலயே பார்த்தீங்கன்னா, குடும்ப பொறுப்புகள சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படும். தாய் தந்தையர் இருந்தாலும் கூட, இந்த குடும்ப பொறுப்பை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மற்றவங்கள விட இவங்க கொஞ்சம் அதிகமாகவே கஷ்டப்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 12 ராசிகள்லயே 2வது ராசி. ஒரு நிலைத்தன்மை உள்ள ஒரு ராசி. ரொம்ப பொறுமையும், ரொம்ப நிதானமும் உள்ள ஒரு ராசிக்காரங்க நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள். காளை மாடு தான் உங்களுடைய ராசி சின்னமா இருக்கிறதுனால, ஒவ்வொரு முடிவுமே பார்த்தீங்கன்னா, அப்படியே நிரந்தரமா இருக்கணும். பர்ஃபெக்ட்டா இந்த முடிவு தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே சுக்கிரன். கலையில, அழகுல, வசதி வாய்ப்புல பெறக்கூடிய கிரகம் தான் இந்த சுக்கிரன். இதற்கு ஒரு காரணமா இருக்கிறதுனால பெரும்பாலும் இதெல்லாம் இவங்களுக்கு இன்பகரமா அமையும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு காதல் மனைவி அமைவாங்க. இவங்க விரும்பிய மனைவியே பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமையறதுக்கான யோகம் இருக்கு. அதுவும் இவங்களே எதிர்பாராம நல்ல ஒரு அழகான மனைவியாக, வாழ்க்கை துணையாக இவங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு அதிகமா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்த ரிஷபராசி என்பர்களை ஒரு அதிர்ஷ்டக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நல்ல ஒரு இன்பகரமான வாழ்க்கை இவங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை பார்த்து பார்த்து தேர்ந்தெடுப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிஷபராசியில சந்திரன் உச்சமாகறதுனால மனோதிடம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா மனோகாரகனே இங்க வந்து உச்சமாகறார். மனோகாரகன் உச்சமாகும்போது மனோதைரியம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இவங்களுடைய மனதைரியத்தை உடைக்கவே முடியாது. கஷ்டங்கள் வரும், இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும். மனது உடைஞ்சு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். ஆனால் இத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை அப்படியே நின்று ஸ்டெடியாக நின்று அந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப தைரியசாலிங்க. இவங்களுடைய தைரியத்துக்கு மற்ற யாருக்குமே ஈக்குவலாக முடியாது. அந்த அளவுக்கு தைரியசாலிகளாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ராகு கேது வந்து இங்கே நீச்சமாகறாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக செயல்படுறோமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் கொஞ்சம் ஏற்படும். ஏன்னா முடிவுகள்லாம் கரெக்டாக எடுத்துருவாங்க. ராகு கேது வந்து இங்கே நீச்சமாகறதுனால பார்த்தீங்கன்னா மனம் கொஞ்சம் குழம்பும். நீ கரெக்டாக எப்படி முடிவு எடுக்கிற, இது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க இந்த ராகு கேது அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிஷப ராசிக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நட்பு ராசியாக கன்னி, மகரம், கடகம், மீனம் இந்த ராசிக்காரங்களாம் நட்பு ராசியாக அமைவாங்க. உங்களுடைய நண்பனோட ராசி என்ன, உங்களுடைய வாழ்க்கை துணையோட ராசி என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் இந்த ரிஷபராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன். அதே நேரத்தில் இந்த ரிஷபராசியில் உள்ள 3 நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி 1, 2, 3, 4 பாதம், மிருகசீரிடம் 1, 2 பாதம்லாம் இந்த ரிஷபராசியில் அடங்கும். இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து சூரியனோட நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம் வந்து சந்திரனோட நட்சத்திரம், மிருகசீரி நட்சத்திரம் வந்து செவ்வாயோட நட்சத்திரம். இந்த 3 கிரகங்களும் இங்கே இருக்கிறதுனால இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பத்தை அதிகம் நேசிப்பாங்க. ஏன்னா தந்தை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனோட நட்சத்திரமும் இருக்குது, தாய் கிரகம் என்று சொல்லக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரனோட நட்சத்திரமும் இருக்குது, மிருகசீர நட்சத்திரமான செவ்வாயோட நட்சத்திரமும் இங்கே இருக்குது. அதனால தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் குடும்பத்தை அவ்வளோ நேசிப்பாங்க. எவ்வளோ லெவலுக்கு போனாலும் என்னுடைய குடும்பத்துக்கிட்ட நான் எல்லா ஆலோசனையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களில் இந்த ரிஷபராசி என்பர்களும் ஒருவங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிஷபராசி என்பர்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. இவங்களுடைய பொறுமைக்கு ஒரு நாள் கட்டாயமாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷபராசி என்பர்கள் மெதுவாக முன்னேறக்கூடியவங்க தான். ஆனால் ஒவ்வொரு முடிவுமே உறுதியாக எடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்கள். இவங்களுடைய உழைப்பு ஒரு நாளுமே வீணாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. உழைப்பு என்றைக்குமே வீணாகாது அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் தான். மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஆடம்பரமாக வாழணும்னு நினைப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஆடம்பரத்தை அதிகமாக விரும்புவாங்க. ஒரு வண்டி வாங்கிட்டே அடுத்தது கார் வாங்கணும், வீடு கட்டிட்டே அடுத்தது
2 அடுக்கா ஒரு வீடு கட்டணும், ஒரு பெரிய பில்டிங்காக கட்டணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் இவங்களுக்கு ஆசைகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு ராசியில் நம்மளுடைய ரிஷப ராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறத ஒவ்வொரு அடியுமே ஒரு நிலைத்தன்மையோடு எடுத்து வைக்கக்கூடியவங்கள இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. வேறு எப்படி ஆழமாக இருந்ததோ அது மாதிரி தான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இந்த மரத்தோட வேர் தாங்கி நிற்குதோ அது மாதிரி தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அதை வீழ்ந்து மன உறுதியோடு நின்று சோதனைகளை எல்லாம் கடந்து வெல்லக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடி மாத கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடி மாதமே வெள்ளிக்கிழமையில பிறந்திருக்கு. அம்மனுக்கு உகந்த மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் வெள்ளி செவ்வாய்க்கிழமையில மறக்காமல் அம்மன் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக அந்த அம்மனுடைய அருளாசி இருந்தது அப்படின்னு இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாகவும் குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலையும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. தமிழ் மாதங்களில் ஆன்மீகத்துக்கு ஒரு சிறப்பு மாதம் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தை தான் சொல்கிறோம். இந்த ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மன் வழிபாட்டுக்குரிய மாதம். ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி அமாவாசை, ஆடி பூரம் இதெல்லாமே ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்கள் தான். இந்த புனிதமான நாட்களில் நீங்கள் விரதம் இருந்து அசைவத்தை தவிர்த்துட்டு அம்மனை வழிபட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல பொருளாதாரத்துலேயும் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். ஆன்மீகத்துலேயும் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாகும். குடும்பத்துக்குள்ளேயும் நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாத கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய ரிஷபராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக அமைந்திருக்கு. சின்ன சின்ன சவால்கள் வரும். இந்த சவால்களை வெல்லக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 12 ராசிகள்லேயும் நம்மளுடைய ரிஷபராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது. அதை பற்றி நம்ம இன்னுமே பார்க்கலாம். எதற்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆடி மாத கிரக அமைப்புகள் வைத்து பார்க்கும்போது பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தொழிலில் வியாபாரத்தில் புதுசாக ஒரு சிலர்லாம் கையில் ஒப்பந்தம் போடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். தொழிலில் நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். தொழிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றமான கிரக அமைப்பு தான் இந்த ரிஷபராசிக்கு இந்த ஆடி மாதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் ஒரு சில இடைஞ்சல்கள், எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். யார் எதிராக செயல்பட்டாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி அதே இடத்துல வான் பண்ணி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு சில மனக்கசப்புகள், குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தது இல்லையா, அது வருகின்ற நாட்களில் சரியாகும். நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக உங்களுடைய உடன்பிறப்புகளால் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது, சொத்து சம்பந்தமான பிரச்சனைலாம் இருந்தது இல்லையா, அது வருகின்ற நாட்களில் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் வரன் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதோட கூட அம்மன் வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால மகாலட்சுமி தாயாரை எப்பவுமே உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமையில் போய் வழிபட்டுட்டு வாங்க. ஒரு துளசி மாலையோ அல்லது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்த மலரான தாமரை மலரோ சாற்றி வழிபட்டுடுவாங்க. மகாலட்சுமிக்கு ஒரு நெய் தீபம் போட்டு வழிபடுறது ரொம்ப நல்லது. வீட்டிலே கூட மகாலட்சுமிக்கு உகந்த மந்திரங்களை வாங்கி பாராயணம் செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் நம்மளுடைய ரிஷபராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ் அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் ஒரு சில சவால்கள் வரும், ஒரு சில பிரச்சனைகள் வரும். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய நண்பர்களால் ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு திருப்திகரமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சேமிப்பு அதிகமாகவும் குரு பகவானுடைய அருளாட்சி பரிபூரணமாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் அதற்கேற்ற வருவானம் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். சின்ன
சின்ன சின்ன செலவுகள் வரும். கொஞ்சம் அந்த செலவுகளை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு வருமானமும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் இது அப்படின்னு சொல்லலாம். நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். மேலதிகாரியோட அன்பு ஆதரவு கிடைக்கும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்ததுலேயே அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். வாக்குவாதத்தால் ஒரு சில இடைஞ்சல்கள் ஏற்பட்டு ஒரு சிலர்லாம் பேசாமல் கூட இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அந்த வாக்குவாதம்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா ஒரு சில நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் நல்ல ஒரு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ் அமையும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உறவுகளால் ஒரு சில மனத்தாங்கல்கள் இருந்தது இல்லையா, அது இந்த காலகட்டத்தில் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பேசும்போது வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கட்டும், அக்கம் பக்கம் உறவுகிட்ட பேசும்போது. மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்யறதுக்கு மறந்துடாதீங்க. அம்மன் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. அம்மன் வழிபாடு செய்கிறதன் மூலிமா மன அமைதி கிடைக்கும். உங்களுடைய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால் நீங்கள் அம்மன் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.